கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிங்களேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கண்களை மூடுவோமா? நம்மளுக்காக கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி சொல்லுவோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு. ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உங்க வல்லமையுள்ள வார்த்தை கடந்து வரட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம்ப்பா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, உங்க நாம மகிமைப்படட்டும், உங்க ராஜ்யம் கட்டப்படட்டும். ஒரு அற்புதத்தை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன குறித்து இருக்கிறீங்களோ, இன்னைக்கு என்ன எங்களுக்காக வைத்து இருக்கிறீங்களோ, அந்த மன்னாவை எங்களுக்கு தாங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும், உங்க வல்லமையுள்ள நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். மீண்டும் உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம், தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம். அவர் சொல்ற, நான் எனக்கு உனக்கு எதை குறித்திருக்கிறனோ, நமக்கு எதை குறித்திருக்கிறாரோ அதை கர்த்தர் பரலோகத்திலிருந்து செய்து கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நிச்சயமா அதை ஒருவனும் தடுக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். திறந்த வாசலை நமக்கு முன் குறித்திருக்கிறார். நமக்கு முன் குறித்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஒரு திறந்த வாசல். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். பூட்டவும் என்ன செய்யாது, முடியாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு குறித்திருக்கிறது என்ன? இன்னைக்கு நமக்கு குறித்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நமக்கு அடைக்கப்பட்டுச்சா, என்னுடைய ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டு இருக்கிறதா, எனக்கு வர வேண்டிய நன்மைகள் தடுக்கப்பட்டு இருக்குதான்னு சொல்லி கேட்கலாம். ஆனா எந்த விதத்திலும் நமக்கு முன்குறித்திருக்கிறதை ஒருவனும் பூட்ட முடியாது. என கர்த்தர் நமக்காக ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன செய்ய மாட்டான், பூட்ட மாட்டான். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். நமக்கென்று வைத்திருக்கிறதை ஒருவனும் பூட்ட விடமாட்டார், பூட்டவும் முடியாது. ஒரே ஒரு மனுஷனை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக திறந்த வாசலை எந்த மனுஷனும் பூட்ட முடியாதபடிக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால், அவன் பெயர் யோசேப்பு. அவன் பேர் என்ன? யோசேப்பு. யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும். ஆபிரகாமுடைய பேரன். ஆபிரகாம் அவனுடைய அடுத்தது அவனுடைய மகன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு பிறந்த 2 பிள்ளைகள் யாக்கோபு, யூதா, ஏசா. இந்த 2 பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஏசா அவனுடைய சந்ததி வெளியே தெரியவே இல்லை. சந்ததி வெளியே ஏன் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன் தெரியல? ஏசாவுடைய சந்ததி வேதத்தில் இருக்கு. ராஜாக்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பெரிய பெரிய ராஜாக்கள், பிரபுக்களா இருந்தாங்க. ஆனா தேவ பிள்ளைகளோ அல்லது தேவ சந்ததியிலோ தேவ திட்டத்திலேயோ ஏசாவின் சந்ததி வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, புத்திர சுவிகாரத்தை இழந்து போனான். புத்திர சுவிகாரத்தை இழந்து போனான். நமக்கு ஆண்டவர் கொடுத்த திட்டத்தை, ஆண்டவர் கொடுத்த சித்தத்தை, ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களை, ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை நாம் எப்போது இழந்து போக கூடாது என்பதற்கு ஒரு உதாரணம் ஏசா.
தனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை, தனக்கு கிடைச்ச சுதந்திர வீதத்தை, தனக்கு கிடைச்ச புத்திர சுவீகாரத்தை அந்த கஞ்சிக்காக, பசிக்காக விட்டு போட்டவன் ஏசா. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். ஒரு புத்திர சுவீகாரத்தை, சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு என்று வைத்திருந்தார். ஆனா அது இழந்து போனான். அதனால ஏசாவை குறித்து அநேக இடங்கள்ல காணாமல் போகிறத பார்க்கிறோம். ஆனா யாக்கோபுடைய சந்ததி இந்த தேசத்துல பரவி இருக்கிறத பார்க்கிறோம். நீங்களும் நானும் இன்னைக்கு அந்த சந்ததியில தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஏசாவின் சந்ததிக்கு பின்பாக யாக்கோபின் சந்ததி பலுகி பெருகிறத பார்க்கிறோம். யாக்கோப் அது ஆபிரகாமுக்கு ஒரு பையன், ஈசாக்குக்கு 2 பேரு. அந்த 1 2 சேர்த்து 12 பிள்ளைகளை யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளவு பாத்தீங்களா? அது ஆபிரகாமுக்கு ஒருத்தன், ஈசாக்குக்கு 2 பேரு. இப்படியே வச்சீங்கன்னு வச்சீங்களேன், 10 1 10 2 12 பிள்ளைகளை யாருக்கு கொடுக்கிறாரு? யாக்கோபுக்கு. அல்லேலூயா. இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள்ல 12 பேர், ஒரு பெண் பிள்ளை. 12 + 1 13 பிள்ளைகள். அதுல 10ஆவதா 11ஆவதா பிறந்தவன் தான் யோசேப்பு. முதல்ல ராகேலுக்காக தான் அவன் வேலை செய்யறான். 7 வருடங்கள் யாக்கோபு வேலை செய்கிறான், ஏமாற்றப்படுகிறான். லேயாளை கல்யாணம் பண்ணுகிறான். லேயாளுக்கு குழந்தை இருக்கிறது. ராகேல் ஆரம்பத்திலிருந்தே ஏமாற்றப்படுகிறாள். ஏமாற்றப்பட்டு கடைசியில அவனுக்கு ஒரு குழந்தையை கத்தர், அவளுக்கு ஒரு குழந்தையை கத்தர் கொடுக்கிறார். அவன் தான் யோசேப்பு. அதுக்கு பின்பாக ஒருவன் இருந்தான், பென்யமீன். அல்லேலூயா. அப்போ இந்த 11ஆவது பிறந்த யோசேப்பு ஆரம்பத்துல நமக்கு தெரியும். நல்ல அந்த யோசேப்பை குறித்து வேதாகமத்துல அழகாய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் 10 பேருக்கு இல்லாத ஒரு கிருபைய 11ஆவது பிறந்த இந்த யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவன் பிறக்கும் போதே அவன் உடைகள் பார்த்தீங்கன்னா பல வருண அங்கியை அவனுக்கு உடுத்து வைக்கிறாங்க. அழகானவன். அவனுடைய வாழ்க்கையை அந்த ஆதியாகம புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் 24 வாசிங்களேன். 30:24. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்று பேரிட்டால் அதுதான் யோசேப்பு. இன்னும் ஒரு குமாரன். ஏன்னா வேலைக்காரனுக்கெல்லாம் கொடுத்தார். ஆனா ராகேலுக்கு குழந்தை இல்லை. 11ஆவதா ராகேலுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தோன்னு சொல்றாரு. அதோட நிறுத்தாம அவன் சொல்றான், இன்னும் ஒரு குழந்தை எனக்கு தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிட்டாள். யோசேப்பு என்று சொன்னால் கனி தரும் திராட்சை என்று பார்க்கிறோம், கனி தருகிற செடி என்று பார்க்கிறோம். இந்த யோசேப்பு 37:3 வாசிங்களேன். ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதில யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் குமாரர் எல்லாரிலும் அதிகமாக நேசித்து பல வருணமான அங்கியை செய்வித்தான். அல்லேலூயா. அவன் பிறந்ததிலிருந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த அங்கியை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அவன் கொடுத்தாலும் ஒரு பல வருண அங்கி, 10 பேருக்கு கிடைக்காத ஒரு அங்கிய யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த அங்கி குறித்து நம்ம வேதாகமத்தில் நிறைய காரியங்களை பார்க்கலாம், அது ஒரு நாளைக்கு பார்க்கலாம். ஆனா இந்த அங்கி அந்த குழந்தைகளை அவனுக்கு கொடுத்து வைத்த அங்கிதான் பிற்காலத்துல ராஜா வீட்டில, ராஜாவுடைய அரண்மனையில ராஜாவுடைய அங்கியை, ராஜாவுக்கு இருந்த அதிகாரத்தை, ராஜாவுக்கு இருந்த மரியாதை பெற்றுக் கொடுத்த அங்கியாய் கர்த்தர் மாட்டி கொடுத்தார். புரியுதா? ஆரம்பத்திலே யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் பிறக்கிறான், அவனுக்கு ஒரு அங்கி உடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் அதே 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 5ஆம் வசனத்துல அவனுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அதே 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். இங்கே இந்த 3 வசனங்களும் என்ன, அவனை ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்கு தத்துவம். அவன் கடைசியாய் பிறந்தான் என்று சொல்லி அவனை செல்லமாய் வளர்த்தாங்க. அவனுக்கு பல வருடமான அங்கியை அவனுக்கு கொடுத்து வைத்தாங்க. இப்படி நடக்கிற நேரத்துல 5ஆம் வசனத்துல 37:5 கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். இப்படி அவனை கர்த்தர் உயர்த்த நினைக்கிறார். ஆனா பிசாசானவன் பாருங்க அடுத்த காரியங்களை செய்கிறான்.
அவன் குழியிலே தள்ளப்படுகிறான், நமக்கு தெரியும். போத்திபார் அந்த மீதியானத்துல விற்கப்படுகிறான். அந்த மீதியானர் கொண்டு போய் போத்திபார் வீட்டுல விட்டு விடுகிறாங்க. அந்த போத்திபார் வீட்டுல இவனை உயர்த்த ஆண்டவன் நினைத்து சகல அதிகாரத்தை கொடுத்து அங்கே வைத்து இருக்கிறார். ஆனா அங்க இருக்கிற ஸ்திரீ அவன் மேல கண் போட்டு அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். சிறைச்சாலையில போகும்போதும் பார்க்கிறோம், சிறைச்சாலையில கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இப்ப நம்ம ஏன் இதை சொல்லி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா, அங்கே ஒரு 2 பேருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பு சொல்லுகிறான். அப்போ அவன் சொல்றான், நீர் உயர்த்தப்படும் போது என்னை நினைத்து கொள்ளுங்கப்பா. இந்த 2 பேரிடத்துல ஒருத்தன் சொல்றான், ராஜா வீட்டிலே ராஜாவுக்கு போஜனம் கொடுக்கிற, ராஜாவுக்கு பானம் கொடுக்கிற இடத்துல சொல்றான், நீ திரும்பவும் ராஜா வீட்டுக்கு போவ, அரண்மனைக்கு போவ, அங்கே போனா நீ ராஜாவுக்கு திரும்ப முன்னை போலவே அவனுக்கு பானம் கொடுக்கனாய் மாறுவாய். அப்ப என்ன நினைச்சுக்க, நான் ஒரு தப்பும் செய்யல. ஆனா அவன் மறந்தான், அந்த அதிகாரி மறந்து போனான். ஆனா ஆண்டவர் யோசேப்புக்கு குறித்திருக்கிறதை சரியான நேரத்துல சரியான வேளையில கர்த்தர் அதை செய்து முடிக்கிறது தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யோசேப்பை பிறக்கும் போது அவன் ஆச்சரியமாய் பிறந்தான் என்று சொல்லி, ரொம்ப நாளுக்கு பிறந்தான், வயது சென்ற தகப்பனுக்கும் தாய்க்கு பிறந்தான் என்று சொல்லி செல்லமா வளர்த்தாங்க. அவனுக்கு பலவரன அங்கேயே அறிவித்து 10 பேருக்கு கொடுக்காத கனத்தை தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுத்தான். ஆண்டவரும் 10 பேருக்கு கிடைக்காத ஒரு அற்புதத்தை இந்த யோசேப்புக்கு தரிசனமாய் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய தரிசனம், பெரிய தரிசனம். ஒன்னல்ல 2 விதத்துல 2 தரிசனங்களை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கதை பார்க்கிறோம். ஆனா பிசாசு பாருங்க, இதை அடிக்க வேண்டும், இதை முடக்க வேண்டும் என்று சொல்லி, இவனை அழைத்த அழைப்பு மாற வேண்டும் என்று சொல்லி, இவனை எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி குழியில போடுறான், மீதியானத்துல விற்கிறான், அங்கே அந்நிய தேசத்துல சிறைச்சாலையில போடுகிறான். ஆனால் கர்த்தரோ மாறாதவர், கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. இந்த 40ஆம் அதிகாரம் அந்த 39ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. பிரதானியும் தலையாரிகளுக்கு விலக்கி வாங்கினான். 5ஆம் வசனம், யோசேப்பின் நிமித்தம் எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். 22ஆம் வசனம், சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார், அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். இவன் என்னதான் அவன் பிடிக்கப்பட்டாலும் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவனை விட்டு வெளியே போகவே இல்லை. யோசேப்போடு கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதே போல அந்த 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். அச்சத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் கர்த்தருடைய வசனம், கர்த்தர் அவனுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவம், கர்த்தர் கொடுத்த வரங்கள் மாறவே இல்லை, மாறவே இல்லை. அதே 41ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்களேன். 41:25. பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சிறைச்சாலையில இருந்தா, அங்கே யாரும் அவனை பார்க்கல. ஆனா இவன் சொன்னதெல்லாம் என்ன செய்து நடக்குது. ஆனா கர்த்தர் இவனை கைவிடல. கர்த்தர் சரியான நேரத்துல பார்வோனுடைய இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த 40ஆம் அதிகாரத்துல அங்கே கர்த்தர் அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
கேட்டான். சொப்பனம் கண்டோம், அர்த்தம் சொல்லுகிற ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, தேவனுக்குரியது அல்லவா, என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்படியே பாருங்க, அவனுக்குள்ள என்னதான் இவனை ஆட்கள் தடுத்து நிறுத்தினாலும், என்னதான் மனுஷர்கள் தடுத்து நிறுத்தினாலும், குடும்பங்கள் தடுத்து நிறுத்தினாலும், எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருக்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. அவன் சொல்றான், சிறைச்சாலையில சொல்றான், அவன் அடைக்கப்பட்டவன் தான், அவன் சிறைச்சாலையில தள்ளப்பட்டிருக்கிறான். அவன் சொல்றான் பாருங்க, அர்த்தத்தை சொல்லுகிறவர் கர்த்தர், அந்த சொப்பனத்தை என்னிடத்துல கொண்டு வாங்க. என்னிடத்துல அவனுக்கு தெரியும், கர்த்தர் என் மூலமாய் இந்த சொப்பனத்துக்கு பதில் கொடுக்க முடியும். என் மூலம் இந்த சொப்பனத்துக்கு பதில் கொடுக்க முடியும். பாருங்க, மனுஷர்கள் தடுக்கலாம், நம்மை அழைப்ப உலகம் நம்மை தடுக்கலாம், அல்லது நம்ம சொந்த பந்தங்கள் தடுக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமா ஒரு நாள் வந்தது. அங்க எடுத்து வாசிங்க, 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா சிறைச்சாலையில் இருக்கனே தூக்கி நிறுத்த முடியும், குழியில் இருக்கனே தூக்கி நிறுத்த முடியும். ஏன் அப்படின்னா, நம்மை குறித்து அக்கறை உள்ளவர் ஆண்டவர் மாத்திரம்தான். யோசேப்பை அழைத்தார், அவன் பிறப்பிலே அற்புதமாய் நடத்தினார். அவனை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார், அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவே ஆரம்பத்தில் அவனுக்கு பல வருண அங்கியை தன் தகப்பனோனமாய் அவனுக்கு போடுவித்தார். அந்த அங்கி என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. பின்னாளிலே அவன் ராஜா வீட்டிலே அரண்மனை நிற்கிறான் என்பதற்கு அறிகுறியாய் அன்றைக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேக தைலம் தான் இந்த வஸ்திரம். இந்த வஸ்திரம் அநேகத்தில் நினைக்கிறோம், நம்ம குழந்தை பிறந்த உடனே என்ன நினைக்கிறோம், எப்படிப்பட்ட குழந்தைக்கு எப்படிப்பட்ட உடையை போடணும்னு நினைக்கிறோம். அப்படி போடுவோமா? ஃபர்ஸ்ட் பழைய துணி வாங்கி அப்படிதானே இருக்கட்டும், அதுக்குள்ள விட்டுருவீங்க பாருங்க கதைய. ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்க, பழைய துணி. அந்த காலம், இந்த காலம் வேற ஆயிடுச்சு. இனி வரக்கூடிய காலம் யோசேப்பு போல பலவர் அங்கே போட்டாலும் தப்பு இல்லை. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா முதலாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கரத்திலிருந்து ஒரு அங்கியை போடுங்க, கர்த்தர் அவங்களை உயர்த்துவா. ரட்சிக்கப்படல இந்த குழந்தையா இருக்கட்டும், ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறக்கட்டும், உங்க கரத்திலிருந்து ஒரு துணியை கொண்டு போய் அந்த குழந்தை மேல போடுங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அந்த குழந்தையை அபிஷேக வீரனாய் நிச்சயமா ரட்சிப்புக்குள்ள கழுத்தை நடத்துவா. அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு இந்த பல வருண அங்கியை யோசேப்புக்கு போடு வைத்தாங்கன்னா, அவன் ஒரு ராஜா வீட்டில் நிற்க போறான், அரண்மனை நிற்க போறான். இவனுடைய அதிகாரம் இல்லாம கையாவது காலாவது ஆட்டக்கூடாது என்பதை அன்றைக்கே கர்த்தர் உணர்த்தினார். நம்ம கத்துக்கொள்வோம். நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குதா, நம்ம கையால ஒரு துணியை வாங்கிட்டு போய் இயேசுவே என்று சொல்லி ஜெபிக்காட்டி பாரு, நம்ம கையில் இருக்கிற அபிஷேகம் அந்த துணியில படட்டும், அந்த குழந்தை மேல படட்டும். நிச்சயமா கர்த்தர் அந்த குழந்தையை அபிஷேகத்தை வழி நடத்துவா. அல்லேலூயா. அற்புதத்தை செய்கிறவன் நம்முடைய ஆண்டவர். இது உணர்த்தப்பட்டதுனால சொல்றேன். பலவர்ண அங்கியே எங்கே சொல்லப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல தரிசனம் கொடுக்க. எப்படிப்பட்ட தரிசனம்னா, யோசேப்பு உயர்ந்திருக்கிறது போல ஒரு தரிசனம். 11 அரிக்கட்டுகளும் யோசேப்புடைய அரிக்கட்டுக்கு முன்பா என்ன நிக்குதான், தலைவனிங்க நிக்குதான். இன்னொரு தரிசனம் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவனுக்கு முன்பாக தலைவனி நிற்கிறது போல. அது அர்த்தம் என்னன்னா, தன் தகப்பனும் தன் தாயும் யோசேப்புக்கு முன்பாக தலைவனிங்க நிற்பாங்கன்றதை கர்த்தர் காட்டினார். இதை போய் அப்பாட்ட சொல்றான். ஆனா யாரும் அதை நம்பல. சொப்பனக்காரன் என்று பெயர் வச்சாங்க, யாரும் நம்பல. இன்னைக்கு உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உலகம் நம்பாம இருக்கலாம், உங்க சொந்த பந்தங்கள் நம்பாம இருக்கலாம், ஆனா உங்களை குறித்து என்னை குறித்தும் கர்த்தர் குறித்திருக்கிறதை நிச்சயம் இந்த ஜனங்களுக்கு முன்பாய் நிறைவேற்றி காட்டுவா. அல்லேலூயா.
அப்ப நீங்களும் நான் எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க? சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். யோசேப்புக்கு இருந்த தடை இருந்துச்சுங்க, இல்லாத இல்ல. வறண்ட தண்ணி இல்லாத குள தண்ணி இல்லாத கிணத்துல தூக்கி போட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம வறண்ட நிலைமையில இருக்கலாம். அடுத்தது அவனை இன்னொரு இடத்துல விற்றாங்க. மீதியானருக்கு 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாங்க. ஒருவேளை நம்ம விற்கப்பட்டது போல நம்மளை யாரோ ஒருத்தர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறது போல இருக்கலாம். மனுஷன் கண்ட்ரோல் பண்ணல, நீ கடன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. வியாதி நம்மளை என்ன செய்யுது? கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாம். யாரோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள சூனியம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருவேளை வச்சிருக்கலாம். மந்திரம் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம். அம்மா சொன்னாங்க, என்ன நடந்தாலும் கையில கட்டு இருக்குது போலயே இருக்குது. ஐயா எப்படி இருக்குதம்மா? கட்டப்பட்டது போல யாரோ ஒருத்தர் கயிறுல நம்மளை கட்டில எப்படி இருக்கு அப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை கர்த்தர் மாட்டி போட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை வேற ஏதோ காரியங்கள் நம்மளை கட்டி இருக்கலாம். அடுத்தது இவனை கொண்டு போய் போத்திபார் வீட்டுல வேலைக்காரனா போனான். செல்லமா வளர்ந்தவன், ராஜா ஒரு நல்ல வீட்டுல இருந்தவன், செல்ல குட்டியா பலவன் அங்கேயே சுட்டி அந்த வீதியை நடந்தவன், இன்னைக்கு ஒரு வீட்டுல வேலைக்காரனா நின்றான். அங்கேயும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அங்க ஒரு கெட்ட பேரு, அந்த கெட்ட பேர்னால கொண்டு போய் அதிகாரிகள் இருக்கிறது ஒரு சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாங்க. பாருங்க அவனுடைய நிலைமை. ஆசீர்வதிக்க கூடாதபடி மனுஷனும் பிசாசும் உலகமும் அவனை அப்படியே கொண்டு போய் அவனை எங்கேயாச்சும் கொண்டு போய் தள்ளிடணும்னு நினைக்கிறான். உங்களை என்னையும் பிசாசு அப்படிதான் நினைக்கிறான். அழைப்புல இருந்து எங்கேயோ கொண்டு போய் தள்ள நினைச்சிட்டு இருக்கான். அல்லேலூயா. நம்மளை முடக்க நினைத்து கொண்டிருக்கிறான். உலகம் நம்மளை முடக்க நினைக்கிறது. உலகம் நம்மை முடக்க நினைத்து கொண்டிருக்கிறது. பிசாசு நம்மளை முடக்க நினைத்து இருக்கிறது. கர்த்தர் விடவே மாட்டா. முடக்கத்திற்கு விடுவாரா? விடவே மாட்டா. நம்ம முடங்கி போக கர்த்தர் விட மாட்டா. உனக்கு சிறைச்சாலையில் வச்சு அங்கே கர்த்தர் இருந்தார். ஒரு நாள் வந்தது கர்த்தருடைய திட்டம் நடக்குது பாருங்க. அந்த 14 வசனத்துல உடனே யோசேப்பை அழைப்பித்தான். அவன் தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து, எங்கிருந்து? காவல் கிடங்கில் இருந்து, காவல் சிறைச்சாலையில் இல்ல, கிடங்கில் இருந்து, அடைக்கப்பட்ட அந்த அறையில் இருந்து. நம்ம வாழ்க்கை ஒருவேளை சிறைச்சாலை கூட 4 செவத்துக்குள்ள இருக்கும். கிடங்குன்றது பெருசு. கிடங்குன்றது அது அர்த்தம் தெரியுது இல்லைங்களா? சிறைச்சாலை என்பது சின்னது. ஒருவேளை தனித்தனி ரூமா இருக்கலாம், செல்லு போல இருக்கலாம், ஒவ்வொரு செல்லு சின்ன சின்ன ரூமா இருக்கலாம். காவல் கிடங்குன்றது ஆடு மாடுகளை அடைக்கிற இடமா? அப்படியே முழுமையா ஒரு 100 பேர் அடைக்கிற இடம் ஒரு பெரிய காரியமா இருக்கலாம். அந்த காவல் கிடங்குல இருந்து ஒருவேளை நீங்களும் நினைக்கலாம், இந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம வெளியே போக போறோம்? இந்த ஓட்டம் என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போய் விடுமான்னு நினைக்கலாம். காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். என்ன செஞ்சாங்க? ஒருத்தன் கொண்டு வரல, 4-5 பேர் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தார்கள். அது ஒருமை அல்ல, பன்மையில முடியுது. அல்லேலூயா. அவனுக்கு பாருங்க, அவனுக்கு சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டது. வாழ்க்கை ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நொடியில நம்மளை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும். யோசேப்பை கர்த்தர் செய்தார். அவனுக்கு கொடுத்த திட்டம், அவனை கர்த்தர் முன்குறித்தார், அழைத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வரங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஜனங்கள் தடுக்க நினைச்சாங்க. ஆனா ஆண்டவரோ மீண்டுமாய் அவனை கொண்டு போய் அபிஷேக இடத்துல அரண்மனைக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா. சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன்ல போன வேறு வஸ்திரம். ராஜாட்ட போகும்போது கந்த வஸ்திரம் போட்டு போனா, சிறைச்சாலையில நம்பர் போட்ட வஸ்திரம் போட்டுப்பானா? வேறு வஸ்திரம், ராஜாவுக்கு பிடித்தமான வஸ்திரம், அரண்மனைக்கு உகந்த வஸ்திரம். அங்கே ராஜாக்களும் அரசர்களும் இருக்கிற இடத்துல எப்படி ஒரு மனுஷன் போகணுமோ அந்த வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த பலவருண அங்கியை தகப்பன் கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் அவனுக்கு வேறு வஸ்திரம் கொடுத்தார். ஏன் அப்படின்னா கர்த்தர் முன் குறித்தவர் யோசேப்பு. அங்கே போய் சொல்றான், என்னையா உன் பிரச்சனை? அவன் சொல்றான், எல்லாரும் வந்துட்டாங்க, உன்னை போல 10 பேர் வந்துட்டு போயிட்டான். உன்னை போல
10 பேர் வந்துட்டு போயிட்டான், யாராலும் பதில் சொல்ல முடியல. எனக்கு ஒரு சொப்பனம், அதுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியல. நான் சொல்றேன்றான். நான் என்ன சொல்றேன், எனக்கு சொல்லு அந்த அர்த்தத்தை, அந்த சொப்பனத்தை எனக்கு சொல்லு. உடனே சொன்ன, இதோட அர்த்தம் இதுதான் ஐயா. ஏன் அப்படின்னா, இவனுக்குள்ள இருந்த அபிஷேகம், இவனை முன்குறித்த அந்த அபிஷேகம், இவனை தெரிந்து கொண்ட தேவன் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அங்கே பாருங்க, பார்வோன் சொப்பனத்தை, யோசேப்பு நோக்கி ஒரு சொப்பனம் கண்ட, அது அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்ல. நீ ஒரு சொப்பனத்தை கேட்ட அந்த அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்தனா கேள்விப்பட்டேன். நம்மளை குறித்து ஜனங்கள் கேள்விப்பட கர்த்தர் உயர்த்துவார். இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறோமா? மற்றவர்களால நம்மளை காட்டி மேலே கொண்டு வர முடியாம கீழே விழத்தள்ளி இருக்கிறோமா? இதே ஜனங்கள் சொல்லுவாங்க, இந்த மனுஷன் ஜெபிச்சா, இந்த மனுஷி ஜெபிச்சா, இந்த அக்கா ஜெபிச்சா, இந்த தம்பி ஜெபிச்சா ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவாரா, செய்வாரா, செய்ய மாட்டாரா? இங்க செஞ்சாருங்க. யோசேப்பு வாழ்க்கையில செஞ்சாரு. ஜனங்கள் சொன்னாங்க, உன்னை குறிச்சு நான் ராஜா சொல்றான், உன்னை குறிச்சு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்ப்பா, அர்த்தத்தை சொல்ல உன்னால முடியும். அவன் சொல்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு புரியுது, நான் அல்ல, தேவனை பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு என்ன செய்வாராம்? மங்களமான, செம்மையான, ஆசீர்வாதமான உத்தரவை கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. அங்கே அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரம், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு தள்ளி செய்வார். அல்லேலூயா. அவன் தங்க 25 வசனத்துல வாசிக்கிற, அப்போது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தான் செய்ய போகிறது என்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். தெரிஞ்சிச்சு அவனுக்கு. ராஜாவுக்கு கொடுத்த சொப்பனம் இதுதான். வரக்கூடிய நாட்கள் 7 வருடம் தேசத்தில் பஞ்சம் வரப்போது. அந்த தேசத்தில் பஞ்சம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ராஜாவுக்கு உணர்த்தி இருக்கிறார். ராஜாவுக்கு அழகா சொல்லிட்டான். எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர்னால சொல்ல முடியல. ஆனா தேவ மனுஷனால சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா, தேவன் முன்குறித்த மனுஷன் யோசேப்பு. தேவன் முன்குறித்த மனுஷன் யோசேப்பு. உங்களையும் என்னை கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். உங்களையும் என்னை கர்த்தர் அழைத்து இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை குழியில் அல்ல, மேலே கொண்டு போய் நிறுத்துவார். சிறைச்சாலையில் அல்ல, மேலே கொண்டு போய் நிறுத்துவார். கிடங்கில் அல்ல, காவல் கிடங்கில் அல்ல, பார்வோனிடத்துல, ராஜாவிடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தான் அநேக நேரத்துல பயந்துடுறோம். யோசேப்பு எங்கேயுமே பயப்படல. சிறைச்சாலையில போட்டாலும் தெரியும் அவனுக்கு, என்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். போத்திபார் வீட்டுல வேலை செய்யும் போது அவன் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்திருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பான். அவனுக்கு விரோதமா பாவம் செய்ய தூண்டும் போது கூட அவன் இணங்கவே இல்லை. அது குறித்து ஒருத்தர் சொன்னாரு, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க, ஆண்டவருக்கும் மூடு இல்லையா, யோசேப்புக்கும் உலகத்தை குறித்து இந்த ஆசையை குறித்து என்ன இல்லையா, மூடு இல்லையா. ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட மூடே இல்லாத ஒரு பிறவி, ஒரு தெய்வீக பிறவி நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. பாவத்தை குறிச்சோ, உலகத்தை குறிச்சோ, இச்சையை குறிச்சோ எந்த மூடு ஆண்டவருக்கு வராதான், வரலையா. ஒரு தவறு அவரிடத்துல என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் சொன்னாங்க, அந்த விபச்சாரஸ்தன் இடத்துல பேசி கொண்டு இருக்கும் போது எல்லாரும் ஆண்டவர் ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் குறித்து எழுந்தபோது ஒரு பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவருக்கு அந்த பாவ சிந்தையை கடைசி வரைக்கும் இருந்தது இல்லையா. யோசேப்புக்கு அந்த அரண்மனையில அந்த பாவ சிந்தையை அவனுக்குள்ள என்ன இல்லையா. அநேகத்தில் நம்முடைய மூடு, நமக்கு வருகிற காரியங்கள், நிறைய காரியங்களை பாவத்துக்குள்ளே அது அநேக காரியத்தில் என்ன செய்து கொண்டு போய்விடும். யோசேப்புக்கு அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அந்த இச்சையின் மூடு அவனுக்குள்ள வரவே இல்லையா. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு பெரிய அத்தியாசத்தை எழுத, ஒரு பெரிய வரலாறை எழுத கர்த்தர் திட்ட வைத்திருந்தார். அவன் மூலமாய் ஒரு வரலாறு எழுதப்பட்டது. ஏன்னா கர்த்தர் முன்குறித்த யோசேப்பு. இங்க அழக வாசிக்கிறோம். அழகு உடனே அவன் மேலே போனா, அங்கே அந்த அதிகாரங்களை, அந்த சொப்பனத்தின் அதிகாரத்தை சொன்ன உடனே அதே அதிகாரத்துல 38 வசனத்தை வாசிங்களேன்.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, எங்க இருந்தாங்க? கொஞ்ச நாள்ல காவல் கிடங்குல இருந்தான். ஒரு வீட்டுல வேலைக்காரன் இருந்தான், குழியில போடப்பட்டான், விற்கப்பட்டான். ஆனா கர்த்தருடைய திட்டம் அவனை விட்டு வெளியே எடுக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. அவனை கையில ராஜா சொல்றான், இவனை போல, இந்த தேவாவியை பெற்ற மனுஷனை போல வேறொருவன் இல்ல. பின்பு பார்வோன் யோசேப்பு, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்ல. நீ என் அரண்மனைக்கு எப்படி இருப்பாய்? அதிகாரியா இருப்பாய். ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தை பார்வோன் கரத்திலிருந்து வரல, ராஜாவினாயிலிருந்து வரல. இதை தேவன் நியமித்தது. யார் நியமித்ததுங்க? தேவன் முன் குறித்தார். யோசேப்பை முன் குறித்ததுனால அந்த இடத்துல அந்த வார்த்தை யோசேப்பின் மூலமாய் வெளிப்பட்டதை, பார்வோன் மூலமாய் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். உங்களை இனி அழைத்தவர் ஆண்டவர், உங்களை இனி முன் குறித்தவர் ஆண்டவர். நிச்சயமாய் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை நிச்சயமாய் செய்து கொடுப்பா. விவசாயம் போன வாரம் நான் பசங்கிட்ட சொன்னேன், இந்த போன வருட பரீட்சையை விட இந்த வருஷம் பரீட்சையில் இந்த மிட் டேர்ம்ல என்ன செய்யணும்? மார்க்கு எடுக்கணும். காலையில் வந்தது கேட்டேன், 50 மார்க் வாங்கின ஒரு பொண்ணு 70 மார்க் வாங்கியிருக்கு. கர்த்தர் செய்தாரா இல்லையா? 70 மார்க் வாங்கின ஒரு தம்பி 85 மார்க் 84 மார்க் எடுத்திருக்க. எல்லாத்தையும் கேட்டேன், எத்தனை மார்க் எடுத்தீங்க? போன மாசம் மார்க் எவ்வளோ, இந்த மாசம் மார்க்கு எவ்வளோ, எதுல வீக்கு? உட்கார வச்சு பேசுன அவங்களோடு. என்ன செய்யணும்? தானியேலின் காரியம் என்னவா இருந்துச்சு? ஜெயமா இருந்துச்சு. நீங்களும் என்ன பாருங்க, ஜெயமா மாறணும். அடுத்த மாசம் இன்னும் உங்க மார்க் என்ன செய்யணும்? கூடணும். எல்லாரையும் கேட்டு, உங்க விஷன் என்ன? எல்லாருக்கும் டீச்சர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு என்ன படிக்கணும். சும்மா டாக்டர் ஆகணும்னு சொல்லி வீட்டில் உட்காந்துட்டா டெதஸ்கோப்பை மாற்ற முடியாது. அதுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் காலையில் பிள்ளைகளுக்கு. இப்பவே இந்த பாடத்தை படிக்கணும். டீச்சர் ஆனா என்ன படிக்கணும்னு சொன்னேன். ஏன் சொல்றோம் அப்படின்னா, பிள்ளைகள் வளர்ச்சி நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம், போன மார்க்கை விட இந்த மாசம் அதிகமா வாங்கணும்னு. இன்னைக்கு அது கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம மேல கர்த்தருக்கு அக்கறை இருக்குதுங்க. நம்ம பிள்ளைகள் மேல கர்த்தருக்கு அக்கறை இருக்கிறது. ஒரு பொண்ணு சொன்ன, நான் டிராயிங் டீச்சர் ஆகணும் அப்படின்னா, நான் அதை குறித்து பேசணும் காலையில. ஏன் இதை சொல்றேன்னா, நம்முடைய தாளந்துகளை கர்த்தர் திறம்பட நிர்வகிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு உங்களையே அழைத்திருக்கிற சாதாரணமா இல்லைங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், கர்த்தர் இந்த நிலைமையில் உட்கார வைக்க உங்களை என்னை அழைக்கல. இன்னும் உயர்த்த விரும்புகிறார், இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னும் உயர்த்தி, இன்னும் உயர்த்தி, இன்னும் உயர்த்தி இதே ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் நம்ம உயர்த்த விரும்புகிறார். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், உன்னோட பேசி கொண்டிருந்தேன். உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்கிட்ட பட்டியல் போட்டு சொன்னான். இப்படியெல்லாம் வளர்ந்துருக்கிற ஐயா, இப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு. நான் சொன்னேன், ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது தான் இந்த வளர்ச்சி. ஆண்டவர் விட்டு நீ தூரம் போயிட்டேன்னு அந்த வளர்ச்சி உன்னை விட்டு போயிடும். ஆண்டவர் எந்த அளவுக்கு இதை விட அதிகமா என்ன செய்யணும்? நீ பிடிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்த நினைக்கிறாருங்க. உயர்ந்த உடனே ரொம்ப அதிகமா தூரமா போயிடக்கூடாது. கீழே விழுகும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். உயர்த்த உயர்த்த தேவனுக்குள்ளாக வளர 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 கர்த்தர் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு குறித்து இருக்கிறத, உங்களுக்கு குறித்து இருக்கிறத நிச்சயம் நிறைவேற்றுவா. யோசேப்பின் வாழ்க்கை நிறைவேற்றினார். நிறைவேற்றினா இல்லைங்களா? சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம பார்த்த பகுதியிலிருந்து யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினாரா? அதேதான் நமக்கு சொல்றாரு. யோசேப்பை எப்படி தன் தாயின் வீட்டில் உருவாவதற்கு முன்னே தெரிந்தெடுத்து அவனுடைய வாழ்க்கையை படிப்படியாய் உயர்த்தி அரண்மனையில கொண்டு போய் நிறுத்தி, இவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டா ஒருத்த கூட என்ன செய்யக்கூடாது? காலையோ கையையோ நீட்டக்கூடாது. இவன் சொன்னாதான் கால கையை நீட்டணும். அந்த அளவுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுப்பார் என்று சொன்னால், அது மாத்திரம் அல்ல, இவனுக்கு கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறினது. 10 பேரும் போய் அவனிடத்துல வணங்கினாங்க. 40ஆம் அதிகாரத்துல 41ஆம் அதிகாரத்துல எல்லாம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எல்லாரும் போய் வணங்குறாங்க. எல்லாரும் போய், அவங்க அப்பா அம்மாவும் கடைசியில அவங்க அம்மா இறந்து போனால அப்பா போய் அவனை என்ன செஞ்சாரு? வணங்கினார். தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா?
நாட்கள் கடந்து போனது. ஒருவேளை பல வருஷங்களா இருக்கலாம். 30 வருஷத்துல அவன் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். எத்தனை வயசுங்க? 30 வயசு. சாதாரண சின்ன இளம் வயசு தான். அப்ப இந்த 30 வயசுல ஒரு 20 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்திருக்கும். 10 வருஷமா செல்லமா நடந்திருப்பான். ஒரு 10-15 வருஷமா சரியா அந்த காரியங்கள் தெரியல. ஆனா 30வது வயசுல ராஜாவிடத்துல யோசேப்பை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தினார். அல்லேலூயா. உங்களை என்னை கர்த்தர் கொண்டு போய் ராஜரீகத்துல அந்த 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 அபிஷேக தைலத்துல அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நிறுத்த கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் விரும்புகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஏன் அப்படின்னா எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவா. யோசேப்புக்கு ஒரு வாசலை கர்த்தர் திறந்தார். எத்தனை பேர் பூட்ட நினைச்சாங்க, எத்தனை பேர் அடைக்க நினைச்சாங்க. ஒருவனாலும் பூட்ட முடியல, அடைக்க முடியல. என கர்த்தர் திறந்த வாசலை ஒருவனும் அடைக்க முடியாது. உங்களை என்னை அழைத்தவ தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை ஒருவனும் தடுக்க முடியாது. நிச்சயமா நமக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமா கர்த்தர் தருவார். கண்களை மூடுவோமா? யோசேப்புக்கு முன் குறித்ததை கர்த்தர் செய்தார். வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்கிறோம், எனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. அருமையான ஜனமே, யோசேப்பை அழைத்தார். அவனுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார், வல்லமையை கர்த்தர் கொடுத்தார், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். மனுஷனோ பிசாசோ அந்த அபிஷேகத்திலிருந்து அவனை பின்வாங்க அநேக காரியங்கள் நடந்தது. ஒருவேளை நீங்களும் நான் இன்னைக்கு யோசேப்பை போல வெறும் தரையிலோ தண்ணீர் இல்லாத கிணத்துல இருந்தான். வெறும் தரை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு வெறும் தரை. ரெண்டாவது அவன் ஒரு வீட்டில் அடிமைத்தனமா இருந்தான். உங்களை நீ ஏதோ ஒன்று கட்டி வைத்திருக்கிறதா, அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கிறதா? மூன்றாவதா ஒரு பழி அவன் மேல போடப்பட்டது. செய்யாத காரியம் அவன் மேல செய்தான் என்று சொல்லப்பட்டது. எல்லாரும் நம்பினாங்க. இப்படிப்பட்ட காரியம் இன்னைக்கு இருக்கிறதா? ஏதோ ஒன்று செய்யாததை இவர்கள் தான் செய்தார்கள் என்று நம்ம மேல பழி போடப்பட்டு இருக்கிறதா? நமக்கு ஒரு கெட்ட பெயர் இருக்கிறதா? நாலாவதா சிறைச்சாலையில காவல் கிடங்குல ஆடு மாடுகளை போல மதிப்பட்ட நிலைமையில வேதனையாய் நன்மை செய்ததை கூட மறக்கிற சூழ்நிலையில் இருக்கிறோமா? எனக்கு யார் உதவி செய்வாங்க? பார்த்த பெரிய இடம் போல தெரியுது, காவல் கிழங்கு போல இருக்கிறது, எந்த பக்கம் போவது என்று சொல்லி தெரியாம தவித்துக் கொண்டிருக்கிறோமா? யார் என்னை கரை சேர்க்க முடியும்? கடலில் நடுக்கடலில் இருக்கிறது போல தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமா? உங்களை என்னை முன்குறித்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அருமையான ஜனமே, ஐயா, அம்மா, சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கச்சிங்களே, சின்ன பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றார், நீங்களும் நானும் கர்த்தரால் குறிக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை போன வாரம் பார்த்தோம். ஆயுசு நாட்களை குறித்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை நமக்கு குறித்திருக்கிறார். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். கடைசியாய் பார்த்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறார். அருமையானவர்களே, நமக்கு இன்னும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் வரக்கூடிய நாட்களை பார்க்க போறோம். என்னென்ன ஆசீர்வாதம் நமக்கு வைத்திருக்கிறாரோ அத்தனை நமக்கு தருவார். அவர் ஓய்ந்து போக மாட்டார். அவர் நம்மை மறக்க மாட்டார். என்னை மறவா இயேசுநாதா, அழகா பாடணும். நம்மை மறக்காத தேவன் இயேசுதான். அருமையானவர்களே, நம்ம மறந்துடக்கூடாது. எனக்காக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறது நன்மை, முன்குறித்திருக்கிறது ஆசீர்வாதம். என்னை உயர்த்துவார். யோசேப்பை முன்குறித்தார். அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு, கர்த்தர் விட்டு விட்டு போகல, அவனை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினது போல என்னையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து இந்த ஜனங்களுக்கு முன்பாய். அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், போத்திபாருடைய முகம் எப்படி இருந்திருக்கும், போத்திபாருடைய மனைவியோட முகம் எப்படி இருந்திருக்கும். நம்மளால சிறைக்கு போனவன்,
நம்மளால் அவமானப்படுத்தப்பட்டவன் இன்னைக்கு அவனுக்கு முன்பாய் நாம் தலை வணங்குகிறோம் என்கிறதான சூழ்நிலை. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. சிறைச்சாலை தலைவனுடைய கரம் இவனை நோக்கி பார்க்கணும். பார்வோனுடைய மனைவி, இந்த தேசத்தில் இருக்கிற அரசாங்கம், தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் யோசேப்பை நோக்கி பார்க்கணும். அருமையானவர்களே, கர்த்தர் அழைத்த அழைப்பு உண்மையா இருக்கும் என்று சொன்னா, கர்த்தர் தெரிந்து கொண்டது உண்மையா இருக்கும் என்று சொன்னா, இதல்ல நிலைமை. இன்னும் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவா. வியாதி கட்டி வைத்திருக்கிறதா? பலவீனங்கள் கட்டி வைத்திருக்கிறதா? கடன்களால் கட்டப்பட்டு இருக்கிறோமா? குடும்பத்தில் பிரச்சனையால கட்டப்பட்டு இருக்கிறோமா? பலவித வேதனையில கட்டப்பட்டு இருக்கிறோமா? குழப்பத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? என் வாழ்க்கை முடிந்து விடும், இந்த உலகத்தோடு சங்கீதக்காரன் தாவீது சொல்லு போல, இந்த துஷ்ட மனிதனோடு என்னை வாரிக்கொள்ளாதையும் என்று சொன்னது போல நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அந்த ஜனங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டுருவேன், தொட்டு பொறுவேன் நினைக்கிறீங்களா? இல்லைங்க அம்மா, ஐயா விட மாட்டாருங்க. ஆண்டவர் அப்படி வெட்கப்பட விடவே மாட்டாரு, தொட்டு போக விட மாட்டாருமா. நிச்சயமா நம்மளை கர்த்தர் உயர்த்தி, நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவம், நான் அனுபவிக்கிற சம்பவம், எந்த இடத்துல வைக்கப்பட்டோமோ அதே இடத்துல நம்மள தலைகளை கர்த்தர் உயர்த்துவா. உங்களையும் கர்த்தர் உயர்த்துவா, ஆசீர்வதிப்பா. எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. நிச்சயமாய் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கவும் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வா. மனிதர்களை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, நமக்கு எலும்புகளை குறித்தோ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் நம்மளை ஒடுக்கினாலும், எத்தனை பேர் நம்மளை ஓட விட விரட்டினாலும், நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைச்சாலும், மந்திரத்தால சூனியத்தால முடக்க நினைச்சாலும், வியாதினால நம்மளை முடக்க நினைச்சாலும், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மளை முடக்க முடியாது. நம்மளை எளிமை நிற்க பண்ணுகிறவ நம்மோடு இருக்கிறார், நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவ நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. கைவிடாத தேவன் நம்முடைய ஆண்டவர். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, வார்த்தைக்காய் நன்றி சொல்கிறோம். யோசேப்பை அழைத்தீர், அபிஷேகித்தீர், வரங்களை கொடுத்தீர். உலகம் அவனை மேலே வராதபடிக்கு குழியிலே போட்ட போதும் நீர் அவனோடு கொண்டு உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அநேகரை அவனுடைய கரத்துக்கு கீழே வைத்தது போல உம்மை அழைத்து வந்திருக்கிற நாங்கள், உம்மை தெரிந்து எங்களை தெரிந்து கொண்ட நாங்கள் உம்முடைய கரத்தில் வந்திருக்கிறோம். உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் ஆண்டவரே. எங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு முன் குறித்திருக்கிறதை ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தாங்க. இதை கேட்கிற பார்க்கிற எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டையா. எங்களுக்கு முன் குறித்ததை நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க. ஒரு குறை வரக்கூடாதப்பா. எல்லா கட்டுகள் கட்டப்படட்டும், எல்லா வேதனைகள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும், வன்கண்கள், எரிச்சனாவிகள், பொறாமைகள் மாறட்டும், எல்லா விரோதங்கள் மாறட்டும், எல்லா கத்தாவே கேஸ்கள் உடைக்கப்படட்டும், எல்லா வேண்டாத சூழ்நிலைகள் மாறட்டும், சூனிய தாவி மந்திரத்தின் ஆவிகள் மாறட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். வல்லமையுள்ள நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உங்க ராஜ்யம் கட்டப்படட்டும். இந்த வாக்குத்தத்தம் நடக்கட்டும். திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான்னு சொன்ன வேத வாக்கியத்தின்படி எங்களுக்கு முன் குறித்ததை ஒருவனை பூட்டக்கூடாதபடிக்கு நீர் எங்களோடு கூட வாங்கப்பா, எங்களோடு கூட நடங்கப்பா. எங்களை நீங்கள் நடத்துங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.